2025 எதுவுமே இல்லாம ஜீரோக்கு வந்துட்டேன். ஆனா இந்த 2026 நியூ இயருக்கு யாருன்னே தெரியாதவங்க கோவால என்ன பிரதரா பார்த்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இந்த 10 நாள் எல்லாமே மாறிடுச்சு. வெல்கம் டு டே 17 ஆஃப் 0 ரூபி கம்பேக்கோட 100 days சேலஞ்ச். இன்னைக்கோட கரண்ட் பேலன்ஸ் 4920 rupees. 2 days பேக் நம்ம பிச் பண்ண டாட்டூ ஸ்டுடியோல இருந்து தான் இன்னைக்கு அவங்களோட கஸ்டமருக்கு ஷூட் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ குயிக்கா லஞ்ச் முடிச்சுட்டு டேரக்டா அந்த டாட்டூ ஸ்டுடியோக்கு கிளம்பியாச்சு. போற வழியில பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. நம்மள மீட் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு நியூ இயர் பார்ட்டிக்கும் நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷூட்டுக்குமே டைம் ஆயிடுச்சு. டேரக்டா கிளைண்ட் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. நான் அவங்க கிட்ட இன்னைக்கு என்ன ஷூட் பண்ண போறோன்ற எல்லா டிஸ்கஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரக்டா ஷூட்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களோட கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஒடிசால இருந்து டாட்டூ போடுறதுக்காகவே இவர்கிட்ட போடணும்னு வந்திருக்காங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கோட ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்க ஷூட்டை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்வளவு பேமெண்ட் அண்ட் என்ன பேசியிருக்கோன்ற மொத்த டீட்டெயிலையும் நாளைக்கு சொல்றேன். 1 week பேக் கோவாக்கு வந்து ரீச் ஆகும் போது யாருமே தெரியாம இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஷூட் போயிட்டு இருக்க வழியில ரேண்டமா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மீட் பண்ணி நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு நம்மள இன்வைட் பண்ற அளவுக்கு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணிருக்கோம். இந்த 2025 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆல்மோஸ்ட் எண்ட் வரைக்கும் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் நான் அங்கேயே கிவ் அப் பண்ணாம என்னோட ஸ்கில்லையும் என்னையும் மட்டும் நம்பி நான் எடுத்த இந்த 100 days சேலஞ்ச் தான் இந்த 2025 நான் எடுத்த பெஸ்ட் டெசிஷனா நினைக்கிறேன். இந்த 15-16 டேஸ்ல எதுவுமே இல்லாம ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 14,000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்கோம். என்னால இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால இதை விட பெட்டரா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த 2026 நியூ இயருக்கு நீங்க ரெசல்யூஷன் எடுக்காம உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்.